இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே சார், உத்தரப்பிரதேசத்தை அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அடிப்படையில் ஒரு தனி நாடாக ஒருவேளை கருதணும் அப்படின்னா அது இந்தோனேஷியாவுக்கு அடுத்து பெரிய நாடாக, உலகத்தின் 6வது பெரிய நாடாகவோ 7வது பெரிய நாடாகவோ உத்தரப்பிரதேசம் மட்டும் தனியாக இருக்கும் பாப்புலேஷன் அடிப்படையில் பார்த்தா. அங்கே ஒரு 24-25 கோடி பாப்புலேஷனு, தமிழ்நாட்டில் 8 கோடி பாப்புலேஷன் தான். ஆனால் இங்கே தான் இந்தியாவிலேயே அதிகமான போலீஸ் ஸ்டேஷன், இந்தியாவிலேயே அதிகமான கடலோர காவல் நிலையங்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் சார் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இங்கே 1,34,000 போலீஸ், அதில் 10,000 போலீஸ் இல்லை. இவ்வளவு லா அண்ட் ஆர்டர்ஸ்க்கும் இவ்வளோ ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருக்குது. சார் எனக்கு என்னென்னா, இங்கேயே இவ்வளோ வியாபாரம் இங்கேயே நடக்குது, இங்கேயே அன்கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது, ஹையஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த ஊர்லேயே பண்ண முடியலையே அப்படின்னா இந்தியாவினுடைய இதர பகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. எப்படி இருக்கும் சார்? இல்லை சார், நம்ம பரவாயில்ல சார், நம்ம பரவாயில்ல தான். இது லார்ஜஸ்ட் கடல் எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே எண்ணூர், இப்போ தமிழ்நாடு ஆரம்பிக்குதுன்னா இங்கே எண்ணூர் இந்த சைடு இந்த கடைசிலேருந்து வச்சாங்க, திருவள்ளூர்லேருந்து எண்ணூர் பார்டரு, அதுலேருந்து இப்படி சுற்றி நாகப்பட்டினம், தொண்டி, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த கன்னியாகுமரி வரைக்குமே நம்மளோட பெல்ட் தானே கடல், லார்ஜஸ்ட் கடல். அது வழியாக உள்ள ஸ்மக்கிள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, மறுக்கெல்லாம் இல்லை. இங்கே இலங்கையிலேருந்து அப்போக்கு எப்போ கடலில் மூட்டையாக போதைப் பொருள் குடிக்கிறாங்க ரைட்டா. மீன் பிடிக்க போகிறவங்க ஒரு பக்கம், மீனவர்கள் போர்வையிலையும் ஸ்மக்லர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அப்படி இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. அங்கேருந்தும் இங்கே நடக்கிறது, வழியில் சண்டை நடக்குது அவங்களுக்குள்ள, இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மறுக்க இயலாது. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம வழக்காவது போடுறோங்கிறது தான் உண்மை. பிடிக்கிறோம், இந்தளவுக்காவது பிடிக்கிறோன்னு. மற்ற ஸ்டேட்டில் இவ்வளோ காஸ்ட்டே வாங்கி திங்கிறதுக்கு காசு கிடையாது அவங்கள்ட்ட. முதல் விஷயம் அது தெரிஞ்சுங்க. நம்ம பணக்கார ஸ்டேட்டு, நம்மள்ட்ட உள்ளே உட்காந்து ஸ்மோட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட தெரியும். அங்கே ஸ்மோட்டோவில் வேலைக்கே வந்திருக்கானே, இங்கே நம்ம வீட்டிலேயாவது உட்காந்துருக்கோம்ல. அது விட்டு நம்ம பணக்காரர், அது ஒரு விஷயம். மற்ற கண்ட்ரி ஸ்டேட்டோட ஆமாம், ரயிலில் இடம் கிடைக்கல, ஏசி 2 டயரை உடைக்கிற அளவுக்கு நாலேஜோடு இருக்காங்க சார். வடக்க ரயிலில் அடித்தா இந்த குழந்தைங்கலாம் இருக்குது, கல்லை கொண்டு அடித்தா என்ன ஆகும் அந்த பிள்ளைகள், அந்த சிந்தனை கூட இல்லை. ரயில்வே ஓடுற லோக்கோ பைலட்டில் ஏறி உட்காந்துக்கிறாங்க 18 பேர், அவ்வளோ அறிவுடையவர்கள். நம்மளாம் அப்படி இல்லை சார், நம்ம கற்று தேர்ந்தவர்கள் சார். நம்ம அவ்வளோ சீப்பான, நம்மலாம் ஹைஜீனிக்கு, அந்த ஹைஜீனிக்கான ஒரு சமுதாயம் கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். நாளைக்கு சமுதாயம் குரங்காயிடக்கூடாது. நம்ம போதை அதிகமாகி ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை நோக்கி நம்ம நகரணும். இப்போ இந்த சார் சொன்னார்ல, ஒரு ஆப்பெல்லாம் சொன்னாங்களே, இந்த ரேபிட் கொண்டாந்து கொடுக்குற ஆப்பு, அதில் இந்த ஓசிபி சீட்டுன்னு ஒன்று இருக்குது சார். ஓசிபி சீட்டு, வெள்ளை கலர் சீட்டு, அது கஞ்சா உருட்டுவதற்கு மட்டுமே தான் பயன்படுத்தப்படுகிறது. போட்டு 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடும். அப்படியா? 10 நிமிஷத்தில் வந்துடும். அவன் எங்கிட்ட கமிஷனர்ஸ் கொண்டு வந்தாலும் கொண்டு வர்றான், அவனுக்கு என்ன டெலிவரி பாய் தானே அவன். அப்போ அதோட ஸ்டோரேஜ் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. தெரியுது ஓசிபி தான், நம்ம ஆர்டரில் வருது இல்லை, ஃபுல் ஃபார்மில் வருது இல்லை ஓசிபின்னு. அவனுக்கு தேவை டெலிவரி பாக்ஸு. அவன் எங்கே வந்தாலும் வருவான். ஆனால் அவன் அஃபென்ஸ் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பட் அவன் ஸ்மக்கிள் பண்ணது அவன் தாங்கிறதே அவனுக்கு தெரியல. பாருங்க, ஒரு தவறை தான் தவறு செய்கிறவன் படித்த இளைஞன் பாவம், வேலை கிடைக்கல, அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒன்று. அடுத்து ட்ரிங்க்ஸு சொல்கிறாங்கல்ல சார், இப்போ பிலோ லெவல் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு சார். அதுக்கு ஒரு இடம் வேணும், இடம் வேணும். முதல்ல ஒரு 1000 ரூபா இருந்தால் தான் ஒரு 2 பேராவது குடிக்க முடியும். வாட்டர் கப்பு, மற்ற அதுக்கான உபகரணம், பொருட்கள், சைடிஸ், ரைட்டு, அது சொல்லாமல் சொல்லு, சைடிஸ் வேணும். மினிமம் போதையை போட்டு உளறது ஒருத்தன் பக்கத்தில் ஆளாவது வேணும். கரெக்ட். இல்லைன்னா தனி குடியாக மாறிடுவாங்க, இப்போ குடும்பமே நாசமாக போயிடும். ஒரு 1 ஹவராவது நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரே பக்கம் ஏறி போதை இட போகிறதில்ல, நீங்கள் ஒரு 1 ஹவராவது வெயிட் பண்ணணும். உங்களுக்கு டிடி பிடிப்பாங்க, வீட்டில் போனால் பொண்டாட்டி காரி துப்பும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் அப்பா அம்மா அடிப்பாங்க. இல்லைன்னா சொல்லக்கூடாது சார். இன்றைக்கும் பிள்ளைகளை தண்ணி தெளிச்செல்லாம் நம்ம நாட்டில் விடலை. இன்னும் அந்த கட்டுப்பாடோடு உள்ள தகப்பன்கள் நம்மளை போல் எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு மாத்திரை தூக்கி போட்டு தண்ணி போட்டு பண்ணிட்டு போயிட்டால் என்ன தெரிய போகுது? டிடியும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். ஒரு கஞ்சா எடுத்துகிட்டு ஒரு ஜாம்பாக்க போட்டாக்க சுத்தமாக ஸ்மெல் தெரிய போகிறது இல்லைல்ல. அதிகபட்சம் புள்ள மாட்டினா ஒரு சிகரெட் அடிச்சிருக்கான், அவ்வளோதானே. அதனால தான் இப்போ மற்ற போதைக்கு எல்லாம் ஜம்ப் ஆனது காரணம். ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டோப்பமைன் சொல்கிறாங்கல்ல, பிரெயினில் ஓப்பன் ஆகுது. குடிச்சு அந்த டோப்பமைன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுது. அது நீங்கள் ஒரு புல்லு குடித்தாலும் சில பேர் சொல்லுவான், ஒரு புல்லு குடித்தாலும் அவருக்கு போதை ஏறாதுன்னு. ஏறாதுடா, அதான் டோப்பமைன் கிழிஞ்சிட்டு பிரெயின் ஓப்பன் ஆகிட்டு. அப்போ வேறு மாற்று போதைக்கு அவன் போகிறான். மாற்று இப்போ சொன்னீங்கல்ல, கல்லூரி மாணவி ஒன்று குடிச்சிச்சின்னு, குடிச்சு சுத்தமாக போதை ஓவராகி வாமிட் எடுத்து வாமிட்டுட்டு உள்ளே ரீகம்போஸ் ஆகி உள்ளே போணுச்சுன்னு வச்சுங்க, லங்ஸுக்குள்ளே இறக்கத்தான் செய்யணும்.
நிதானத்தில் இருந்தால் நீங்கள் தொடச்சி கடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிங்கன்னா நார்மலாகிடுவீங்க. மல்லாக்கப்படுத்திக்கிட்டே வாந்தி எடுத்தால் என்ன ஆகும்? நாளைக்கு வேணால் பிஎம் ரிப்போர்ட் அப்படி வந்தால் கூட வரும். உள்ளே போய் லங்குக்கு போயிடும். லங்குக்கு போனால் இறந்துருவோம். இவ்வளோ ஆபத்து இருக்குது. பனியில் கடந்து ரோட்டில் கடந்து குடிச்சிட்டு கிடக்குறாங்களே, பனியிலே இறந்துருவாங்க. அந்த கூலிங்கில் உடம்பு எவ்வளோ நேரம் சூடு பண்ணி புரியுது. இவ்வளோ ஆபத்தோட நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இது அடுத்த கட்ட செய்ய இளைஞர் சமுதாயம் என்ன நினைக்குது? நம்மள தான் ஒன்றும் செய்யலையே, ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. காரணம் வயசு, அது தாங்குது. ஆனால் இதே ஒரு 40 வயசில் 50 வயசில் தாங்குமான்னு தாங்காது. நம்ம இவ்வளவு நம்ம மெனக்கட்டு இந்த போதை காளான் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். கொடைக்கானல் போனால் போதை காளான் அதெல்லாம் சாப்பிட்ற பொருளே இல்லை சார். இருக்கிற ட்ரிங்க்ஸ் எவ்வளோ பெட்டர். ஏன்னா அதில் என்ன பாய்சன் வரல. ஏன்னா அதில் ஒரு பாய்சன் ஆச்சுன்னு வைங்க, ஒரு பேட்ச் ஃபுல்லாக அடிச்சுன்னு வைங்க, ஒரு 2 லட்சம் பேர் சுற்றுருவாங்க ஒரே கடையில். ஒரு பேட்ச் சார், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு பேட்ச், ஒரு சீரியல் ஃபுல்லாக ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு வச்சுங்க, பட்டு நல்லா எழுந்து செத்தா வேண்டியதான். நல்ல வேலை அது நம்மள்ட்ட நடக்கலை. நல்ல சாராயமாவது நம்ம விற்க கற்று வச்சுருக்குறோம். அதுவே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் சார்.